ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கேம் மிஸ் லைஃப் ஸ்டைல் vlogs. லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க. நான் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபிஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு பழுத்த ரெட் பனானா எடுத்துக்கலாம். ரெட் பனானா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி ஒரு நட்ஸும் நெக்ஸ்ட் வந்து பனானாவும் போட்டு ஒரு ஸ்மூத்தி வந்து ரெடி பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கிற நட்ஸ் டேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து வீட்டில் இருக்கிற நட்ஸும் நெக்ஸ்ட் வந்து டேட்ஸும் சுகருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சில் பண்ண மில்க் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பனானாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வந்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸே போதும்னா நீங்கள் விட்டுடலாம். சப்போஸ் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விருப்பப்பட்டு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டாக ஈவினிங் வந்து டீ காஃபி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 2-3 மணி போல் ஏதாவது ஒரு ஜூஸ், இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேப்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பும் அண்ட் இனிப்பும் வந்து சேர்ந்து இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க சாப்பிட பழகிக்கிட்டாங்கன்னா அப்படி வந்து கொடுத்துருங்க. பட் என்னோடய பையனுக்கு வந்து இந்த கிரேப்ஸ் வந்து பிடிக்காது, அதனால அவனுக்காக கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே வந்து இது கூட ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து லெமனும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சும்மா ஜூஸ் போட்டோம், சுகர் போட்டோம், ஜஸ்ட்டு அடித்து கொடுத்தோம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது, ஒரு டைம் பிடிக்கலன்னா கூட இன்னொரு முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ நம்ம புதினா எல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவராக கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்போது இந்த முறை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் பாயிலாக வந்து பாயில் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு லென்த்தியான ப்ரொசீஜர் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். பொட்டேட்டோ வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு விரல் சைஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு பாயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, டபுள் ஃப்ரை பண்ணுவோம். பட் இதுக்கு என்னென்னா நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம இட்லி எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் பாயில் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சத்து மாவு கஞ்சி வந்து ஈவினிங்காக போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ சத்து மாவு கஞ்சி வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நான் ஒரு 24 பொருட்கள் சேர்த்து ஸ்ப்ரவுட் பண்ணி ரெடி பண்ண கஞ்சி மாவு தான். ஸோ இந்த மாதிரி காலியாகும் போது நெக்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை சேர்த்து ஒரு கஞ்சி மாவாக ரெடி பண்ணிப்பேன். அல்லது வந்து ஒரு ஜஸ்ட் 4 கம்பு, சோளம், நெக்ஸ்ட்டு ராகி, திணை அந்த மாதிரிலாம் சேர்த்து ஒரு கஞ்சி மாவு ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாவு மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் நமக்கு வந்து அந்த டே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸ் பண்ண முடியலன்னா நான் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சியாக கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஞ்சி ரெசிபியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதோட டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க, நான் இன்னொரு முறை மேக் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மசாலா தூளும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டா போதும். மசாலா தூள் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிறிஸ்மஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதும். சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து 5 to 10 நிமிஷத்தில் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். சைட்லேயே வந்து நான் கஞ்சியும் போட்டுட்டேன் குழந்தைங்களுக்காக. ரெகுலராக வந்து டெய்லியுமே வந்து கஞ்சி குடிக்க மாட்டாங்க, பட் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் 1-2 நாள் வந்து கஞ்சி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து 2 டைம்ஸ் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 1 டைமே பண்ணால் போதும். ஏன்னா வந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போடும்போதே நல்லா ஈர்த்துரும், அதனால வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கொடுத்துரும். ஸோ டக்குன்னு குழந்தைங்க வந்து ஈவினிங் கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த லீவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பொட்டேட்டோவில் பண்ணுற ஸ்நாக்ஸ் மட்டும் 1 கிலோ பொட்டேட்டோ வாங்கினா கூட பத்தாது. எனக்கு எங்கள் வீட்டு குட்டீஸுங்க மட்டும் இல்லை, எல்லா குட்டீஸுங்களுக்கும் பொட்டேட்டோனா மட்டும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பண்ண போகிறது வந்து மால்புவா. ஸோ இதுக்கு வந்து நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை கூட இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி தான் 2 எடுத்துருக்கிறேன். இது கூட 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணுற மாவு தான். ஸோ எல்லாம் மல்டிகிரெயின்ஸும் போட்டு ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட நான் 1/4 கப் ரவை, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெள்ளைப்பாகு வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு குழந்தைங்களுக்கு லட்டுலாம் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் 1 கப் வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கப் வந்து கோதுமை மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதை ஆல்ரெடி காய்ச்சி எடுத்ததுனால எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்லா ஆறின பாலும் கொஞ்சம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு தோசை பேட்டராட்டம் நமக்கு வரணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எண்ணெயில் போடும்போது ரொம்ப வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இது வந்து இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அதாவது ஜீனி பாகம் வந்து காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஜீனி பாக்குக்காக ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா காய்ச்சிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டா போதும், நம்ம திக்னஸ் கொடுத்துரும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம டிப் பண்ணி தான் எடுக்க போகிறோம். குலாப் ஜாமுன் இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து டிப் பண்ண வேண்டாம், லைட் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு போதும். ஸோ இப்போ ஆயிலில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு குட்டி குட்டி தோசையாட்டம் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு டபுள் சைடும் 2 சைடும் வந்து நல்லா வேகிற மாதிரி வந்து நம்ம திருப்பி போட்டால் போதும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம வெள்ளம்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறனால சீக்கிரம் வந்து கருகிட்டு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சைடெல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து தனியாக வந்து எடுத்துருங்க. கொஞ்சம் ஆயில் வந்து இது அதிகமாக வந்து பிடிக்கும். அதனால் வந்து ஒரு கரடியை வச்சு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் வந்து கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1 hour வந்து ஊற விட்டுடுங்க. சூப்பரான மால்புவா ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பேன் கேக் ஆட்டம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஹெல்த்தியான கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்குள்ள செவ்வாழை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரவையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. குட்டீஸுங்களுக்கான ஸ்நாக்ஸ், நெக்ஸ்ட் வந்து குட்டீஸுங்களுக்கு பிரைன் டெவலப்மெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டாக வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிட்ஸ் ஸ்நாக்ஸ்னு இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸுக்கு, இந்த மாதிரி லீவில் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு ஸோ நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லீவ்ஸ் ஃபுல்லாமே நான் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபிஸ் உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.